எனக்கு அது வேணும். நீட் ஆல் திஸ். நான் இருக்கேன். உங்க குழந்தை எதுக்குமே அடிக்டடா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன் நீங்க எதுக்குமே அடிக்டடா இல்ல? சில பேர் ஸ்மோக்கிங்க்கு அடிக்டடா இருக்காங்க, சில பேர் ஓவர் திங்கிங்க்கு அடிக்டடா இருக்காங்க, சில பேர் நல்லது செய்யறதுக்கு அடிக்டடா இருக்காங்க, சில பேர் அதை குறை சொல்றதுக்கு அடிக்டடா இருக்காங்க. இங்க அடிக்ஷன் இல்லாத ஆளே கிடையாது. பட் நம்ம எதுல அடிக்டடா இருக்கோன்றதான் விஷயமே. அடிக்ஷன்றது ஒரு ஹேபிட், பிஹேவியர் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா எதை சேஞ்ச் பண்ண முடியும்னா, நீங்க எது மேல அடிக்டடா இருக்கீங்களோ அந்த அடிக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். இஃப் நீங்க சோசியல் மீடியாக்கு அடிக்டடா இருக்கீங்கன்னா, யூ கான்ட் குவிட் ஸ்க்ரோலிங், பட் யூ கேன் ரீப்ளேஸ் ஸ்க்ரோலிங் வித் லேர்னிங், ரீடிங், டான்சிங். உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுங்க. ஓகே, இது எப்படி நீங்க உங்க குழந்தைக்கு புரிய வைப்பீங்க? சிம்பிள். உங்களோட பேட் அடிக்ஷன் எல்லாத்தையுமே குட் அடிக்ஷன் மூலமா ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ உங்க குழந்தைக்கு புரியும், அடிக்ஷன்றது பிரச்சனை இல்ல, உங்க அடிக்ஷன் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்றத பார்த்து. என்கிட்ட என்ன பேட் அடிக்ஷன் இருந்துச்சு, என்ன குட் அடிக்ஷன்னால அதை ரீப்ளேஸ் பண்ணன்றத கமெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்கு அடிக்டடா இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஹாவ் குட் அடிக்ஷன்.